தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதர்வ கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும் மனங்களை ஒவ்வொரு நாளும் வேணுமோ ஒரு தலைப்பு. அடுத்த ஒரு தலைப்பு, ரோட்டில் கட்டுக்கட்டா பணம் பெரியவா சோதிச்சா, ரோட்டில் கட்டுக்கட்டா பணம் பெரியவா சோதிச்சா. மகாபெரியவாளுக்கு ஏகப்பட்ட காலம் கைங்கரியம் பண்ணியிருந்த அப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டு சித்தியான ஸ்ரீகண்டன் மாமாவோட அனுபவம். இதை கங்காதர ஸ்ரௌதிகள் அவருடைய தம்பி, ஸ்ரீகண்டன் மாமாவோட தம்பி, அவரை கோபால் மாமான்னு கூப்பிடுவாளாம். அப்புறம் ஸ்ரீகண்டன் இந்த கோபால் மாமாவோட தங்க ஸ்ரீமதி முத்துலக்ஷ்மி அவள் ஆத்துக்காரர் அங்கே எதிர்க்க உட்காந்துருக்கா. இதெல்லாம் இப்போ தான் அவள் இன்டர்வியூ கொடுக்குறா. ஸோ ஸ்ரீகண்டன் மாமா அவருக்கு கீழே கங்காதர ஸ்ரௌதிகள், அவருக்கு கீழே முத்துலக்ஷ்மி. ஸோ இப்போ கங்காதர மாமாவும் அந்த முத்துலக்ஷ்மி அவள் ரெண்டு பேரும், அவள் அண்ணா தங்க ரெண்டு பேரும் கொடுக்குற அந்த இன்டர்வியூ தான். அவள் சொல்கிறா, இவள் திருச்சியில் இருந்திருக்கா. 1964 வந்து நேஷ்னல் ஸ்கூல் காலேஜ், அதில் வந்து 40 நாள் பெரியவா கேம்பில் இருந்திருக்கா. ஸ்ரீகண்டன் வந்து 1943 பிறந்தவர். அப்போ அவருக்கு அந்த பெரியவா வந்தபோது 22 வயசாச்சாம். ராகவராவ் ஆயுர்வேத ஃபார்மசி, ஆயுர்வேதிக் ஃபார்மசி, அதில் வந்து கம்பவுண்டராக வேலை செஞ்சுருந்தாராம். அவர் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்காங்க ஸ்ரீகண்டன் மாமா. ஆனால் அங்கே அதில் கொஞ்சம் வர பணம் ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம், அதனால் அவர் வருமானத்தை நம்பி இருக்கான். ஆனால் இவர் வந்து சாயங்காலம் இந்த வேலை முடிஞ்சவுடனே கிளம்பி பெரியவா அங்கே உபன்யாசம் பண்ணியிருக்கார் திருச்சி நேஷ்னல் காலேஜில். அங்கே போயிடுவாராம். அங்கே போனதில் அவருக்கு ஈர்ப்பு வந்துடுது. அது பெரியவா தானே பிடிச்சி இழுக்கணும், பரமேஸ்வரன் நினச்சா தான். இப்போ நான் சொல்கிறேன்னா பெரியவா இழுக்காமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது சத்தியம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், தினமும் போய் பண்ணதில் அவருக்கு பெரியவாக்கிட்டே போயிடணும்னு வந்துடுது. ஆனால் ஏழ்மையில் இருக்கார். இவர் தான் இவரை நம்பி இருக்கா, இவர் சம்பளம் நம்பி அதை இருக்கா. அந்த காலத்தில் சொல்பம் பணம்னாலும் அது வந்து அப்போது வேல்யூ இருக்கே அதுக்கு. ஆனால் விடமாட்டா. அப்பா அம்மா வந்து ரொம்ப பாசமாக வேறு இருப்பா, இவர் பணத்தை வேறு நம்பி இருக்கான்னும் போது பெரியவா கூட போகிறேன்னா விடமாட்டா. அதனால் இவருக்கு அதை நினச்சி கிட்டத்தட்ட பைத்தியம் இவருக்கு பிடிக்கலை. பெரியவா மேலே நம்மளுக்கு பைத்தியம் மாதிரி அவருக்கு பைத்தியம் நிறைய பார்த்ததுனால அவருக்கு வந்து அது ஒரு ஈடுபாடு வந்துடுது, அவ்வளோதான். ஆனால் அவர் மனசில் ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டார். சொல்கிறா, இவளுக்கு பின்னாடி தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் அதை சொல்கிறா. ஆனால் முன்னாடி ரியலைஸ் பண்ணிட்டா. அப்போ தெரியாது இவளுக்கு ஸ்ரீகண்டன் நடிக்கிறாருன்னு. ஸ்ரீகண்டன் வந்து வேலையை விட்டுட்டான்னா எப்படி ஒத்துப்பா, அவன் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாள். இதெல்லாம் அவள் சொல்ல. இப்போ எனக்கு தெரியுறது நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் சொல்கிறதுனால தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் இந்த பொய் சொல்கிற வேலை எனக்கு கிடையாது. இவருக்கு பெரியவா ஸ்ரீகண்டன் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் அனுமானம் பண்ணுறேன். அப்பா அம்மா விடமாட்டா, அதனால் அவர் பைத்தியமாக ஆக்ட் பண்ணியிருக்கார். ஒரு சிகப்பு கலரில் துண்டை கட்டிட்டு வீட்டிலேயே எப்படி ஓடுவாராம். அப்புறம் கொஞ்சம் அதை முத்தி போன மாதிரி காமிக்கும் போது ரோட்டில் இறங்கி ஓடுவாராம் வருவாராம். ஆனால் எல்லாமே அவர் நடிச்சிருக்காருன்றது பின்னாடி தான் தெரிஞ்சுது இவாளுக்கு. ஆனால் போனவர் திரும்பி வந்துடுறாரு அப்படின்னா அது நடிப்பு தான் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் அவளுக்கு தெரியல. அவள் வந்து ஜோசியம் பார்க்குறா, ஜோசியத்தில் சில இதை பண்ண அதை பண்ணுன்றா, இதெல்லாம் பண்ணுறாளாம். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ கோவிலில் போய் இது மாதிரி பண்ணு, இதை பூஜை பண்ணு, இதை பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னா அதை பண்ணுறாளாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீருத்ரம் சமக்கம் அந்த மகன்யாசம் அதை பாராயணம் பண்ணு இவ்வளோ நாள்னால் அதை பண்ணுறாளாம். இவெல்லாம் பண்ணி பார்க்குறா. ஆனால் இவருடைய எய்ம் வந்து அங்கே போகிறது தானே பெரியவா கிட்ட. ஆனால் திடீர்னு என்ன பண்ணார், திண்ணையில் படுத்துப்பாராம். ஆனால் எங்கேயும் ஓடி போனதில்லை. போனாலும் ஆக்டிங் தானே வந்துடுவார் திரும்பி. இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டோடனே 12 நாள் வரைக்கும் தேடி இருக்கா சீரியஸாக. ரிலேட்டிவ் வீட்ஸில் அங்கங்கே வீட்டுகள்லாம் தேடி இருக்கா, அவள் கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டா. ஆனால் இவர் எங்கே போனார்னு கூட அவளுக்கு தோணலையே. ஏன்னா அவர் வந்து தான் பெரியவா கிட்ட போகிறேன்றதையோ மேலே ஈடுபாடுன்றதையோ வெளில காமிச்சிட்டதில்லை. அதனால் அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம்னு எனக்கு தோன்றுறது.
அதனால் இவன் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இவர் வந்து பார்த்தசாரதி ஐயங்கார்ன்றவர் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். 12 நாள் முடிஞ்ச பிறகு அவர் வந்து சொன்னாராம், நான் ஸ்ரீகண்டனை பார்த்தேன், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கார், நன்னா இருக்கான், அங்கே தான் இருக்கார் அப்படின்னு. இப்பேற்பட்ட ஒரு இது அனுபவமாக இருக்குது. அது வந்து போகிற வழியில் ஒரு ஜலம் குடிக்கலையாம், எதையும் சாப்பிடலையாம். 12 நாள் வந்து ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி நடந்து போக முடியுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு தான் நானும் யோசிச்சிட்டேன். நீங்கள் கேட்குறவாழெல்லாம் யோசிக்கணும். அவர் வந்து நடையாகவே போயிருக்கார். அந்த காலத்து இது வந்து ஒரே காடு இதுவுமாதமாக இருக்குமா. போகிற வழியெல்லாம் ஒன்றும் ரோடு எதுவுமே சரியாக இருக்காது. இவருக்கு என்ன ரோடு வழியை தெரிஞ்சுன்னு போனாரோ தெரியாது. காட்டு வழியெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு மாதிரி மனுஷ நடமாட்டம் இல்லாத வழியெல்லாம் போயிருக்காராம். புலியை பார்த்துருக்காராம், சிங்கத்தை பார்த்துருக்காராம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரோட்டில் கட்டுக்கட்டாக பணம் தெரியுறதான். ஏன்னா பெரியவா வந்து இவன் ஸ்ரீகண்டன் தான் வந்துட்டுருக்கார் தாங்கிட்ட வர அப்படிங்கிறது பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அதனால் இவர் வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா இவர் வந்து இவர் தான் இருந்தாலும் அவருக்கு வந்து அது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதுதான் நம்ம பரமேஸ்வரன் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாருன்னோடனே நம்மளுக்கு வந்து பரமேஸ்வரனை பிடிக்காமல் போயிடக்கூடாது. இதெல்லாம் டெஸ்ட் பண்ண நம்ம பக்தியை செக் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் கொடுக்குறாரு. நம்ம வந்து அப்படி தான் இருக்குமா, பெரியவா மேலே நம்பிக்கைமாக இருக்குமா, பரமேஸ்வரன் பெரியவாளே சொல்லக்கூடாது, பரமேஸ்வரன் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவார். அதையும் மீறி நம்மளுக்கு பக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு குணமாகும். நிறைய வியாதிகள்லாம் குணமாகணுமா அப்படின்னு அதை பெரியவா நினச்சா குணமாக்கிடுவா. ஆனால் அதை செக் பண்ணுவா. அதனால தான் வந்து அவருக்கு வந்து கட்டுக்கட்டாக பணம் ரோட்டில் தெரியுமா. நிஜமாகவே தான், அது வந்து மேஜிக் கிடையாது. பெரியவா அது மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஆனாலும் அவர் அதை பற்றிலாம் கவலையே படாமல் ஜலம் கூட குடிக்காமல் எதையும் சாப்பிடாமல் 12 நாள் போய் அவர் அதுக்கப்புறம் நிறைய வேலையெல்லாம் அங்கே பண்ணியிருக்கார் பெரியவா கிட்ட. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் வந்து அவர் பண்ணியிருக்கார். அதை போய் அவர் சொல்லும்போது அவருடைய ஸ்ரீகண்டனோட தம்பி இருக்கார் ஸ்ரௌதிகள் அப்படியே அழறார், கண்ணில் ஜலம் வருது. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் அவரால் இருந்த இடத்துலேருந்து யார் எங்கே வந்துட்டுருக்கா, அவளை எப்படி சோதிக்கணும்னு பெரியவாளை தெரியும். அழுதுருக்கார். அப்போது அதை ரியலைஸ் பண்ணும்போது ஸ்ரீகண்டன் மாமா எவ்வளோ அழுதுருப்பார்னு நம்ம சொல்லவே வேண்டாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவிச்சரம் மகாபிரிய பாதவிச்சரம்.